வாழ்வோம் வாழ்விப்போம். இது இறைவாக்கு. இறைவனிடமிருந்து தன் அடியார்களுக்கு வழங்க பெறும் அருளமுதம். ஒன்றாம் அருளமுதம். வாசம். வாக்கு 1. நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன். அன்பு கண்களை கொண்டு என்னை தரிசியுங்கள். ஆரவாரத்தை அப்புறப்படுத்தினால் மட்டுமே நீங்கள் அமைதியை ஸ்பர்சிக்க முடியும். வாழ்வோம் வாழ்விப்போம். இறைவன் ஞானவெளி மெய்பிரான் ஞான சித்தர் அருளிய கால்தடம் நூலிலிருந்து தலைப்பு வாசம். வா, உன்னை அழைக்கும் வாசம். வழி தேடி செல்வதோ உன் பொறுப்பு. பக்கமோ தூரமோ பார்த்து செல்வது உன் கடன். மலர் தன் வாசத்தை காட்டி கவர்ந்தெழுப்பது வண்டை மட்டுமல்ல, வாசத்தை நுகரும் தேனுக்கு மகிழ்வையும் அளிக்கிறது. நினைத்தாலே சுகம் தரமல்ல வாசத்தை நினைவிருத்த தெரிந்தால் அடையாளம் கிடைக்கும். வாசனை பேதத்தை இனங்கண்டு மலர் இனத்தை தெரியும் போது அறிவுக்கு வேலை வரும். வாசம் ஒன்றின் தன்மையை அதன் உண்மையை உணர்த்தி விடுகிறது. ஒவ்வொரு பொருளுக்கும் அது உயிர் பெற்றிருந்தாலும் உயிரற்றிருந்தாலும் உயர்தினையோ அக்தினையோ வாசத்தை வைத்திருக்கும். வாசம் பேதப்படலாம். ஈர்ப்பையும் வெறுப்பையும் வெளிப்படுத்தி தன் நிலையை தக்க வைத்து கொள்ளும். எந்த வாசம் பிடிக்குமோ அந்த வாசத்தை தன் வசப்படுத்த வேண்டும். வாசத்தோடு இணைவதற்கு தகுதியும் தேவைப்படும். தன் வாசனை அந்த வாசனையை தாக்கிவிடாதிருக்க வேண்டும். ஒத்திருந்தாலோ அடங்கியிருந்தாலோ அடைந்த வாசனையின் ஆளுமே பிரயோஜனப்படும். வாசம் குணமாக கூட காணும். வெளிப்படும் குணத்திற்கு தக்கவே லாப நட்டத்தை உண்டாக்கி விடுவதுண்டு. கோபகுணம் பிறரிடம் பயத்தை பகையை வெறுப்பை கிளப்பி விடும்போது இணைந்திருக்க வழி ஏது? எந்த குணத்தோடு இருந்தாலும் அதன் வாசனை அதிர்வு உண்டாக்கும். கருணை கனிவு தயை அன்பு என பணிவோடு பண்பு வெளிக்காட்டும் போது அருகில் செல்லவும் உடன் தொடர்ந்திருக்கவும் தூரத்தில் இருந்தாலும் நினைவில் சுகம் நிறைந்து இருக்கவும் செய்யும். அழுத்தமும் இறுக்கமும் உள்ளவர்கள் பார்வையும் முகத்தோற்றமும் அடுத்தவரை பக்கத்தில் வரவிடாமல் தடுக்கும் வாசனை பெற்றிருக்கும். உறவும் நட்பும் உலாவர செய்வதே இந்த வாசனையின் தனி கருணையே. வாசம் நினைவை தாக்கும் மருந்து. ஒருவரை தேடவும் நம்பவும் செய்யும் நினைவு வந்தால் அவர் வாசனை அடிக்கிறது என்று அர்த்தம். தாயிடம் இருந்து வரும் வாசனை குழந்தைக்கு தனியாக தெரியும். தந்தையிடம் இருந்து வரும் வாசமும் தன்னை அடையாளப்படுத்தும். இந்த வாசனையே பாசம் என்றும் உறவும் என்று பங்கு போட்டுக் கொள்கின்றனர். வாசமற்ற வாழ்வு இல்லை. வாசத்தில் கவனம் அவசியம். இதற்காக தனி பொருட்களை தடவி பயனில்லை. அவரவர் தத்துவத்திற்கு கர்மாவிற்கு தக்கவே வாசம் அமையும். நல்ல நடவடிக்கை, உதவுகிற குணம், அடுத்தவர் மீது காட்டும் அக்கறை எல்லாமே வாசத்தில் அடங்கும். ஒருவரை பிடிக்கும் வெறுக்கும் செய்கிற குணம் இந்த வாச நுகர்வாலே கலகலப்பும் இனிமையும் அழகு ததும்பிய ஒருவருக்கு கிடைக்கும் வரவேற்பும் என்பதே அவரின் வாசத்தின் ஈர்ப்பே. சுத்தம் அசுத்தம் என்பதெல்லாம் வீசும் வாசத்தாலே தெரிவதால் சுத்தமாக பண்பாக அன்பாக இருக்க வேண்டும். அப்போதே உங்கள் வாசம் வாழ்வளிக்கும். கால்தடம் பதிக்க தன் வாசத்தை தான் தெரிந்து வைத்திருப்பது அவசியமே. வாழ்வோம் வாழ்விப்போம்.